சபையோர்களே, பெரியோர்களே, பெரியோர்களே, சபை நிறைந்த தாய்மார்களே, தாய்மார்களே, பெரியோர்கள் சபையோர்கள் என்னை பெற்றெடுத்த தாய்மார்களே, தாய்மார்களே, கல்வி கற்ற பெரியவர்களே, பெரியவர்களே, தொழில் படித்த கலைவாணர்களே, கலைவாணர்களே, எனது அருமை சகோதர சகோதரர்களே, சகோதரர்களே, வருங்கால மாணவ செல்வங்களே, மாணவ செல்வங்களே, வாலிபர் இளம் சிங்கங்களே, வாலிப இளம் சிங்கங்களே. அதாவது இந்த குலசேகரப்பட்டினம் நகரத்திலே இந்த நகரத்துல மக்களை காத்து ரட்சித்து என்றென்றைக்கும் கிருபையோடு குளிர்ந்து வரக்கூடிய கடலாண்டு தெய்வம், உலகமே பேரும் புகழும் பெற்று வந்த பக்தர்களுக்கெல்லாம் வாழ வைக்கும் தெய்வமாகவே இருந்து வரக்கூடிய, கேட்ட வரங்களை கிருபையோடு அள்ளி தொடுத்து காவல் காத்து வரக்கூடிய என் தாயாகப்பட்ட குலசை முத்தாரம்மன் ஞானமூர்த்தி ஈஸ்வரரின் திருவாலயம் இந்த ஆலயம். இந்த பெரிய ஆலயம் அப்பேற்பட்ட இந்த அம்மாளுடைய திருவாலயத்திலே மார்கழி மாதத்திலே மாதம் முடிந்து அடுத்த 2024 வருடம் பிறக்கக்கூடிய நாளைக்கு விடிய காலம் ஆச்சுன்னா அடுத்த வருஷம் பிறந்தாச்சு. ஆமா 2024 பிறந்தாச்சு. ஆமா இன்னும் 1.5 மணி நேரம் தான் இருக்கு. 1.5 மணி நேரம் தான் இருக்கு. அப்பேற்பட்ட வருட பிறப்பிற்கு முன்பாக அம்மாளுடைய ஆலயத்திலே இந்த ஆலயத்துல 1008 பால்குட அபிஷேக திருவிழா பெரும் விழாவாகவே நடந்து வருகின்றது. அப்பேற்பட்ட இந்த திருவிழாவை முன்னிட்டு அம்மாளுடைய ஆலயத்திலே இன்றைக்கு 2 நேர நிகழ்ச்சிக்காகவே நாமளுக்கு அட்வான்ஸ் கொடுத்து வரவழைத்து உள்ளார்கள். இரண்டாவது வருடமும் நாமளுக்கு அட்வான்ஸ் கொடுத்து வரவழைத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அம்மாளுடைய ஆலயத்துக்கு வரணும்னு சொன்னா அதற்கு ஒரு கொடுத்து வச்சிருக்கணும். ஆகையினாலே அட்வான்ஸ் கொடுத்து வரவழைத்த அனைவர்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதாவது எந்த ஒரு ஆலயமாகவே இருந்தாலும் என்ன ஒரு சுவாமியாக இருந்தாலும் அந்த ஆலயத்திலே முதலாகவே வில்லிசை ஒன்று ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அந்த ஆலயத்தில் முதலாவது யாருக்கு பாடணும் தெரியுமா? அகில உலகத்திலே கலியுக தெய்வமாகவே வந்து பிறந்தவர் ஐயனார் ஒருவர் தான். அப்படின்னா நம்ம எல்லாம் இன்னைக்கு உலகத்திலே தாய்க்கும் தந்தைக்கு வந்து பிறந்த சாதாரணப்பட்ட மானிட மனுக்கள். ஆனால் தருமஞான சாஸ்தா அப்படி அல்ல. அரிக்கும் சிவனுக்கும் ஆணுக்கும் அப்பாவுக்கும் பிறந்த பிள்ளை. அப்பேற்பட்ட சாஸ்தா வந்து பிறந்தாத்தான் சகல தெய்வங்களுமே இந்த ஆலயத்திற்கு வருமா? ஐயன் பிறந்தாத்தான் அனைத்து தெய்வங்களுமே இந்த ஆலயத்திற்கு வந்தது மாதிரி. ஆகையினால் சாஸ்தாவின் திரு கதைகளை 4 வார்த்தையில் பிறவி செய்துவிட்டு சக்தி கொண்டு ஒளிவிருக்கு என் முத்தார் அம்மனின் திரு கதைகளையே பாட இருக்கிறோம். பாடும் பாட்டிலே பழுது குச்சங்கள் இருந்தாலும் சொல் குச்சங்கள், இசை குச்சங்கள், கதை குச்சங்கள், கதையிலே பொருள் குச்சங்கள், சாரீர குச்சம் குறை இருந்தாலும் சரீர குச்சம் குறைகள் இருந்தாலும் எங்கள் ஆட்கள் அடி தாளங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும் முன் சொல் பின்னால் வந்திடலாம், பின் சொல் முன்னால் வந்திடலாம். அறிந்து பாடினாலும் அறியாமல் பாடினாலும் தெரிந்து பாடினாலும் கதைகளை எங்களுக்கு தெரியாமல் பாடினாலும் ஏன் அப்படின்னா எங்களுக்கு முன்பாகவே இந்த ஆலயத்திற்கும் இந்த ஊருக்கும் எத்தனையோ பெரிய பெரிய புலவர்கள், பேரறிஞர்கள், கவிஞர்கள் எல்லாம் வந்து பாடி இருக்கலாம். ஆன போதிலும் அடியால் நான் ஒரு சிறு குழந்தை, உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் மாதவி. என்னால் தெரிந்தளவு என் சிற்றறிவுக்கு எட்டியவாறு உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். கச்சது கைமண்ணளவு என்பார், கல்லாதது உலகளவு என்பார்கள். ஒவ்வொரு புலவர்களுமே ஒவ்வொரு விதமாக பாடுவார்கள். ஒருவரை போலவே இன்னும் ஒருவர் பாட முடியாது. எனக்கு என் குருநாதர் கற்று தந்தபடி என் சிற்றறிவுக்கு எட்டியவாறு உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். உங்கள் வீட்டு பிள்ளையை தவறு செய்தார் அதனை எப்படி வீட்டிற்கு அழைத்து சென்று அன்போடு ஆதரிப்பீர்களோ அதுபோல் எங்கள் 6 பேர்களையும் ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது கோபம் வந்துச்சுன்னா எங்க தாத்தா பக்கத்துல தான் இருக்காரு. ஆமா ஆள் பார்க்க ஒத்தமட்ட மாதிரி இருக்காரு. அவர் மூஞ்சி பார்த்து நீங்க யாரும் இறக்கப்பட்ட கூடாது. அவர் பார்க்கத்தான் அப்படி எலும்பு பூரா நல்லா சாப்பிட்டு
இரும்பா வச்சிருக்காரு. எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவாரு. பிறவே ஆனா சாப்பாடு கொடுக்காம போட்டுறாதங்க. 21 இட்லியை மட்டும் கொடுத்து நீங்க என்ன அடிச்சாலும் வாங்கிக்கிடுவார். பார்த்தவங்களுக்கு அடிக்கிறதுக்கு மனம் தோணுதா? உன்னைய அதான் சொல்லிட்டேன்னா முதல்ல பார்த்த உடனே இறக்கப்படக்கூடாது. என்கிட்ட 4 எலும்பு எதையும் தாங்கும் இதயம். எதையும் தாங்கும் இதயம். அதனால என்ன விட்டுட்டு எனக்கு தவிர 5 பேரையும் சேர்த்து நீங்க பச்சை மடிட்டு அடிங்க. ஆமா. ஒரு ஆளை மாத்திரம் அடிக்காதங்க. இவங்க முகத்தை பார்த்தா அடிக்காத மாதிரியா இருக்கு தாத்தா. அதுல பாவமா தெரியும். அவன் என்ன பார்த்தா பாவமா தெரியும். 6 பிழை 100 குச்சங்கள். ஆமையா. அடியாளை ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆமா. பாதி மதி மான் மழுவோ கங்கையோடு பாம்பணிந்து பார்வதியை மனம் புரிந்த ஆடி சிவன் முகமது கலிதமாகி அச்சுதான் என் பெருமான் இருகரத்தினால் ஏந்த சோதி மணி விளக்கு ஒளிர்வு போல் 5 மைந்தர்கள் தோன்றி பூநூல் இளங்க தோன்றி மேதினில் அருக்கும் சிவனுக்கும் ஐயனுக்கும் ஐயனாக வந்து பிறந்த கருமஞான சாஸ்தாக்கள் யார் யாரெல்லாம் வந்து பிறந்தார் தெரியுமா? சாஸ்தா பிறந்தது பங்குனி மாதம் புதன்கிழமை உத்திர நட்சத்திர தண்டு பிறந்தார். அதுக்குத்தான் இன்னைக்கு பங்குனி உத்திரம்னு சொன்னா எத்தனை வருடங்கள் பூட்டி இருந்தாலும் அன்னைக்கு பங்குனி உத்திரம் அன்னைக்கு கண்டிப்பா திறந்து பூஜை நடக்கும். ஆனால் அவர் பிறந்த கிரகம் என்ன தெரியுமா? பங்குனி மாதம் புதனது உத்திரம். பங்குனி மாதம் புதனது உத்திரம். சாமி பௌரண பஞ்சமி கடக இந்திரமாகவே அமிர்த ஆவிக்கும் ஜீவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார். அவர் கையில்
இறைவனாகிய சிவபெருமான் ஆமா 14 உலகத்தை இறைவன் படைத்து 724 புவனங்களையும் ஆண்டவன் படைத்தார். அழகா படைத்தார். 7 சப்தா சாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையவும் தாயார் பையுக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சியவும் ஆண்டவன் படைத்து ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த நாமளை போன்ற மானிட மனுக்களை ஆண்டவன் படைத்தார். சிறிய உயிர் சித்தரும்பையும் பெரிய உயிர் மத யானையவும் படைத்து மரம் செடி கொடி பயிர் புல் போன்ற இலை தாவரங்களோடு ஆடு மாடு கன்றுகள் அதனையும் படைத்து ஆண்டவன் மண் உலகிலே மனிதர்களை ஏன் படைத்தார் தெரியுமா? எதற்காக படைத்தார்? நாமல் அனைவர்களும் இப்பூமியிலே ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று நாமளுக்காகத்தான் ஆண்டவன் இந்த உலகத்தை படைத்தார். அடேப்பா நமக்காகத்தான் உலகத்தை படைத்திருக்கார். அதிலே மனிதர்களை ஏன் படைத்தார்? எப்படி படைத்தார்? ஆண்டவனாகிய சிவபெருமானுடைய வடிவத்திலே இதோ நின்று கொண்டிருக்கின்றார்களே நாமளை பெற்றெடுத்த தந்தையை ஆண்டவன் படைத்தார். அம்மா சிவசக்தி இருக்காளே இந்த முத்தாரம்மா இந்த அம்மாளுடைய வடிவத்திலே சபை நிறைய அமர்ந்திருக்கின்றார்களே நாமளை 10 மாதம் சுமந்து பெற்று எடுத்த தாய்மார்களை ஆண்டவன் படைத்தார். அப்போ சிவன் வடிவத்தில் ஆண்களையும் சக்தியின் வடிவத்தில் பெண்களையும் படைத்து நாமளுக்கெல்லாம் எண்சான் உடம்பை கொடுத்து அந்த எண்சான் உடம்புல ஆண்டவன் ஒரு சான் நமக்கு வயசை கொடுத்தாரா? ஒரே சான் வயிறு கொடுத்தார். அப்படின்னா கட்டையரா இருந்தாலும் நெட்டையரா இருந்தாலும் அவங்கவங்க கையால அவங்கவங்க உடம்பு அளந்து பார்த்தா 8 சான் தான் இருக்குமா? அவங்கவங்க கையால அளந்து பார்க்கறோம். சரி அந்த எண்சான் உடம்பை கொடுத்து நமக்கு ஒரே ஒரு சான் மட்டும் ஆண்டவன் வயத்தை கொடுத்திருக்காரு. நமக்கு ஒரு சான் தான் கொடுத்திருக்காரு. நமக்கெல்லாம் வயரை பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சான் வயத்துக்கு அடேங்கப்பா உலகத்துல நம்ம என்ன பாடுபட வேண்டி இருக்கு. ரொம்ப சங்கடப்பட வேண்டி இருக்கு. இரவொன்னும் பாராம பகலென்றும் பாராம காலையிலையும் மாலையிலையும் ஓடி ஊரு விட்டு ஊரு நாடு விட்டு நாடு நகரம் விட்டு நகரம் தேசம் விட்டு தேசம் புறப்பட்டு போய் நம்ம வேலை பார்க்கும். எதுக்கு? எல்லாம் இந்த ஒரு சான் வயத்துக்கு தான். உலகத்துல விளையக்கூடிய பொருளை பூரா சாப்பிடுது. ஒரு சான் வயத்துக்கு ஆண்டவன் இந்த உலகத்துல இந்த பாடுபட்டோம்னு சொன்னா உடம்பெல்லாம் ஆண்டவன் நமக்கு வயசை கொடுத்தா நமக்கு என்ன பாடு? விளையக்கூடிய பொருள்களே காணாது. வேற நாட்டுல இருந்தா அதற்கு தான் இந்த ஆண்டவன் இந்த தலைக்கு மேல நமக்கு உருவம் வேண்டாம்னு சொல்லி இதோட நீ முடிச்சுக்கப்பான்னு சொல்லித்தான் இந்த முடியை கொடுத்தாராம் கடவுள். இந்த முடியை கொடுத்திருக்காரு. அதுக்கு தான் நம்ம முடின்னு சொல்லுகிறோம். அதுக்கு பேர் தான் முடி. அப்போ ஆண்டவன் இவ்விதமாகவே உலகத்திலே நாமளை உண்டு பண்ணி 6 அறிவை கொடுத்து 9 தத்துவங்களை படைத்து மனிதர்களுக்கெல்லாம் 3 ஆசைகளை கொடுத்தார். அது என்ன ஆசைலாம்? மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை என்று சொல்லி 3 ஆசைகளை கொடுத்தார் முக்கண்ணன் பகவான். மனிதர்களை படைத்தால் மட்டும் போதுமா? படைத்தால் மட்டும் போராது. படைத்த மனுக்களுக்கெல்லாம் பட்டினி இல்லாமலே ஆண்டவன் படி இழக்க வேணும் என்று அவர் எப்படி படி இழந்தார் தெரியுமா? சாமி படைத்த சிவ உலகமெல்லாம்